ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர் திரு ரமேஷ். திருச்சியோட மொமெண்டம் தொடரதா நினைக்கிறீங்களா? நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை என்ன உணர்வு உங்களுக்கு தருது? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் இந்த எழுச்சி என்பது தொடர்ந்து இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே பிரபலமான ஒரு வார பத்திரிகை முதலாக தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்துவதற்கு முன் சொல்லப்போனால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக தமிழகம் தழுவிய அளவிலே ஒரு மெகா சர்வே எடுத்து அதில் மிக கணிசமான ஆதரவு இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியிலே திரு விஜய் அவர்களுக்கு இருப்பதாக 2 வாரங்கள் அந்த கட்டுரையை மிக விரிவாக வெளியிட்டார்கள். ஆகவே அதுதான் களத்திலே யதார்த்த நிலையாக இருக்கிறது என்பதை அவரது இந்த பயணங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இது வெறும் ரசிகர்களாக கூட்டம் வேடிக்கை பார்க்க வந்தவர்களாக மட்டும் இல்லாமல் ஓட்டு போடுபவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அந்த பத்திரிகை கட்டுரைகளிலே பல்வேறு தனி நபர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இது தவிர சில யூடியூப் சேனல்களிலும் சர்வே எடுத்திருக்கிறார்கள். அவர்களும் விஜய் வாக்காளர்கள் யார், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசியலில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் சக்தி. அவரை விமர்சகர்கள் அலட்சியப்படுத்த முடியாது என்றுதான் நான் பார்க்கிறேன். விமர்சனம்னாலாம் அவர் ஒரு உச்ச நட்சத்திரம், எப்படியா இருந்தாலும் கூட்டம் கூடுதானே. அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வராம இந்த பயணம் போனாலும் கூட இந்த கூட்டத்தை பார்க்க முடியும் தானே. உச்ச நட்சத்திரங்களுக்கெல்லாம் இது அரசியலுக்கு இல்லாமல் ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கோ இசை நிகழ்ச்சிக்கோ போனாலும் கூட கூட்டம் வரும். ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்து இதுதான் என் கொள்கை என்று சொல்லி இவர்கள்தான் என் எதிரிகள் என்று கூறிய பிறகு ஒரு பெரும் கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை தாண்டி இன்னொரு பார்வையையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழக அரசியலில் 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் முன்வைக்கப்படும் போது அதற்கு இதுவரை 19% ஆதரவு கிட்டி இருக்கிறது. அது பாரதிய ஜனதா தலைமையில் தேர்தல் சந்தித்த போதும் சரி, மக்கள் நல கூட்டணியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயகாந்த் உள்ளடங்கிய கூட்டணியாக இருந்த போதும் சரி, அதற்கு கிடைத்த ஆதரவு என்பது 18-19%. ஆகவே திரு விஜய் அவர்களுக்கு அதற்கு மேல்தான் கிடைக்குமே தவிர கீழே போகாது. ஆகவே கூடாது என்பது என் பார்வை. அது ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து தானே வருகிறது. விஜயோடைய அலையன்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியல. யார் அலையன்ஸ் இவருக்கு மட்டுமே அந்த அளவு 15 முதல் 25% வரை பல்வேறு தொகுதிகளில் வாக்குகள் கிடைக்கின்றன என்று சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக சராசரியாக 15, அதிகபட்சம் 20, 22 எல்லாம் கூட பல தொகுதிகளை வாங்குவார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவரோடு 2 கட்சிகள் கூட்டணி சேருமானால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகக்கூடும் என்று கூட நான் எதிர்பார்க்கிறேன். லைக்லி பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஸ் யாருன்னு நீங்க கணிப்பீங்க? இன்னும் இன்றைக்கு தமிழக அரசியலில் இன்னமும் முடிவெடுக்காத கட்சிகளாக வெவ்வேறு கட்சிகள் இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பிரிவு, டாக்டர் ராமதாசனுடைய பிரிவு, தேமுதிக, டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி, இப்படி வெவ்வேறு கட்சிகள் அல்லது குழுக்கள் இன்னும் முடிவை எடுக்காமல் இருக்கின்றன. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் ஓரணியாக திரண்டு ஒரு குடையின் கீழ் வந்து அவர்கள் விஜயுடன் கைகோர்த்தால் அந்த அணியை விஜய் ஏற்றுக்கொள்வாரானால் அது நிச்சயமாக தென் தமிழகத்திலும் மேற்கு பகுதியால் டெல்டா பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜயின் செல்வாக்கு கூட இவர்களும் சேரும் போது அது வலிமையான அணியாக மாறும். அது ஒரு வாய்ப்பு. ஒருவேளை அது இன்னொரு வாய்ப்பு நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அது காங்கிரசுக்குள் ஒரு குரல், காங்கிரசுக்குள் ஒரு கோஷ்டி விஜயுடன் சேர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்த தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் மேலிடம் எனக்கு தெரிந்து அந்த முடிவை எடுக்க மாட்டார்கள். ஒருவேளை 6 மாதங்களுக்குள் சில அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு எடுப்பார்களானால் தமிழக அரசியலில் திருப்பம் ஏற்படலாம். இப்ப திரு KS அழகிரியோட கருத்து, திரு பிரவீன் சக்கரவர்த்தின்னு டெல்லி மேலிடத்துல இருக்கிற ஒருத்தருடைய கருத்து, அதெல்லாம் அந்த ஃபேக்ஷனுடைய அவங்களுடைய கருத்துடைய அறிகுறியா பாக்குறீங்களா? சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அவருடைய பெயர் எனக்கு தெரியும், இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கூறியதால் நான் கூற விரும்பவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்படி ஒரு குழு காங்கிரஸ் மேலிடத்தை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. அது எடுபடுமா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆகவே அது எடுபடுமா என்பது தெரியவில்லை. ஆனால் சில கட்சிகள், சிறிய கட்சிகள் விஜயுடன் கை கொடுத்தாலும் விஜய் கவனிக்கப்படும் சக்தியாகத்தான் இருப்பார். இல்லாவிட்டாலும்
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கணக்கெடுப்பு நடத்துவது, 1000 ரூபாய் கொடுப்பதற்கு கணக்கெடுப்பு நடத்துவது, இதையெல்லாம் விஜயை பார்த்துதான் கலங்கி போயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்களே இந்த சதவீத கணக்கெல்லாம் சொன்னீங்க. ஒரு மாற்று சக்திக்கான ஒரு தேடல் தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்கு. அது ஒரு 18-19% வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு. அந்த லாஜிக் படி பார்த்தாலும் கூட அது சதவீதமாக வந்திருக்கிறதே தவிர சீட்ஸாக பெரிதாக கன்வெர்ட் ஆகி நம்ம பார்த்ததில்லை. Why will Vijay be an exception? நீங்கள் தமிழகத்தில் அரசியல் குழப்பங்கள் நிலவுகிற சூழலில் அதிமுக அணி வழிபடையாவிட்டால் அந்த அணிக்கு போடாமல் விஜய்க்கு போடலாம் என்று கருதக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். இப்போதைக்கு அதிமுகவிடம் இருப்பது வெறும் பாஜகவும் வாசனம் மட்டும்தான். இது போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக போதாது. ஆகவே பாஜகவுக்கு கூட பழைய வாக்கு விழுமா, அண்ணாமலை இருந்த போது கிடைத்த வாக்குகள் விழுமா, அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு புதிய வாக்காளர்கள் பகுதி இந்த கூட்டணிக்கு கிடைக்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரிந்து போனவர்களை சேர்க்க முடியாது என்கிற பிடிவாதத்தின் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததை போல திரும்பவும் பலவீனம் அடையலாம். ஆகவே இப்போதே நாம் அதை கணிப்பது கடினம் என்று நான் பார்க்கிறேன். நன்றி திரு ரமேஷ். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.